வழிச்சாலையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இன்று காத்திருப்பு போராட்டம். எங்களுக்கு 8 வழிச்சாலையால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்கள் அனைவரும் சுற்றுச்சூழல் அறிக்கையால் எங்களுக்கு சென்னை ஹைகோர்ட்ல தீர்ப்பு எப்படி பவானி சுப்பராயனும் சிவஞானமும் அளித்த தீர்ப்பு மாதிரி எங்களுக்கு உச்சநீதிமன்றத்திலே அந்த நீதியரசர்கள் விவசாயிகளை கருணை பார்த்து எங்களுக்கு நல்ல தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் 8 வழிச்சாலையால் பாதிக்கப்பட்டு சுமார் 3 வருட காலமாக எங்களுடைய இயல்பு வாழ்க்கை கெட்டு, எங்க மனநிலை பாதித்து, எங்க பிள்ளைங்களுடைய படிப்பு கெட்டு, எங்களோட விவசாயங்கள்லாம் நிறைய பாதிச்சு நாங்கள் பைத்தியம் பிடிச்சா அப்படி இருக்கிறோம். அதனால எங்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதியரசர்களுக்கு எங்களுக்கு நல்ல தீர்ப்பு வழங்கி எங்களுக்கு விவசாயிகளுக்கு வாழ்வாதாரமே விவசாயம் தான். விவசாயம் விட்டா எங்களுக்கு விவசாயிகளுக்கு பிழைக்கிறதுக்கு எந்த வாழ்வாதாரமும் இல்லை. இது பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிக்காரருக்காக இந்த 8 வழிச்சாலை திட்டத்தை ஹைகோர்ட்ல தீர்ப்பு எப்படி வழங்கினாங்களோ அது மாதிரி எங்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் வழங்கணும். நாங்க இந்த தமிழக அரசுக்கு 2 வருஷமாக நாங்களும் போராட்டம், நிறைய போராட்டங்கள் நாங்களும் செய்து இருக்கிறோம். எதையுமே காதுல கேட்கல. இவங்க விவசாயிகளுக்கு எங்களுக்கு நேரடியாவே இந்த சிஎம் இந்த முதலமைச்சர் எடப்பாடி எங்களுக்கு எங்க கிட்ட ஹைகோர்ட் தீர்ப்புனாவ நான் அதை மதிக்கிறேன்னு சொல்லிட்டு எம்பி எலெக்ஷன் அப்ப எங்கிட்ட வாக்குறுதி கொடுத்தாரு. எம்பி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே 8 வழிச்சாலையை விரைவுச்சாலையா போடுவோன்றாரு. விரைவுச்சாலையா போடணும்னா எங்க கிட்ட நேரடியா கருத்து கேட்கணும். என்ன இது பாதிப்பு வருது, ஏது வருது. மத்த திட்டத்துக்கெல்லாம் போய் அங்க ரோடு திறக்கிறேன், இங்க ரோடு திறக்கிறேன், மேம்பாலம் திறக்கிறேன்றாரு. இத்தனாயிரம் விவசாயம், 10,000 குடும்பம், 1 லட்சம் பேர் பாதிப்பு. இதனால எத்தனை உயிரிழப்பு, எத்தனை பிள்ளைங்க கல்யாணம் நின்று போயிருக்கு, எத்தனை குடும்பம் செத்து அழிஞ்சு போயிருக்குது. திருவண்ணாமலையில சேகர் என்பது தூக்கு போட்டுக்கிறாரு. எருமாம்பட்டியில காந்தி பொண்ணு மரணம். கல்யாணம் பண்ண முடியல, குடும்பத்துல பொண்ணுங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, பசங்க படிக்க முடியல, வாழ்வார் எல்லாமே மென்டலிஸ்ட் ஆயிட்டாங்க இந்த 8 வழிச்சாலையால. விவசாயம் எங்க போவாங்க வாழ்வாதாரம் பாதிச்சா? அதுக்கு இந்த முதலமைச்சர் காதலே போட்டுக்கலீங்க. நாங்களும் 2 வருஷமா போராடி பாக்குறோம். ஒரு கருத்து, மக்கள்கிட்ட ஒரு கருத்து, என்ன பாதிப்பு வருது, ஏது வருது, எதுவுமே கேட்க கிடையாது. மொத்தத்தை 8 வழிச்சாலை போட்டு பணத்தை சுரண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கிற சாலை தான் இப்ப ஏற்கனவே திருப்பத்தூர் வழியாக சாலை ஊத்தங்கர வழியா இருக்குது. சாலை அதை விரிவுபடுத்திட்டாங்களே. இப்ப 4 ரோட அதை பள்ளிப்பட்டியில இருந்து விடுங்க, ஊத்தங்கர அப்படி போட்டு 4 வழியா ஆயிடுது. திருச்சி சாலை இருக்குது, தொப்பூர் கணவாயில இருந்து தருமபுரி போற சாலை இருக்கு. சாலை எதுக்கு, ரோடு எதுக்கு போடணும்? ரோடு இல்லைன்னா போடலாம். ரோடு இருக்கும்போது சாலை விரிவாக்கம் பண்ணிட்டு போங்க. 8 வழிச்சாலையா பாதிக்கப்பட்ட விவசாயிகளை எங்க போய் வாழ்வாங்க? முன்ன விவசாயிகளுக்கு வாழ்வாதாரமே விவசாயம் தான். பசுமாடு 2 வச்சுட்டு, பால் கறந்து வச்சுட்டு, பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு, அதை வச்சு உயிர் வாழ்வாதாரம் பண்றாங்க. கவர்மெண்ட்ல விவசாயிகளுக்கு என்னத்த ஒதுக்கிறாங்க? விவசாயிங்க போராட்டம், டெல்லியில உயிர் போற அளவுக்கு சோறாகிட்டு பனியில தண்ணியில கிடக்குறாங்க. அது தமிழக அரசு எல்லா மாவட்டம், எல்லா ஸ்டேட்ல இருக்கிற சிஎம்களும் ஆதரவு கொடுக்கறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற சிஎம் இந்த விவசாயிகளை பத்தி கண்டுக்கிறது கிடையாது. மொத்தத்துல எல்லா விவசாயிகளை ஒழிச்சு ரோடு போட்டு பணத்தை சுரண்டி எடுத்துட்டு போய் இது க்ளோஸ் பண்றதுதான் இந்த 8 வழிச்சாலை திட்டத்தை கொண்டு வராங்க. 8 வழிச்சாலை திட்டத்தை கொண்டு வந்த உடனே மழை, இயற்கை வளங்கள்லாம் அழிச்சு சூறையாடி மக்கள் எல்லாம் சோமாலியா நாடு மாதிரி பட்டியும் பசினை சாவடிக்க பாக்குறாங்க இந்த சிஎம் வரவங்க. மக்களுடைய கருத்து கேட்கறதுக்கு தான் நாங்க ஓட்டு போட்டு ஒரு நல்ல சிஎம் தேர்ந்தெடுக்கிறோம். நாட்டுல நல்லவங்க வரட்டும் எதுன்னு. மக்களை கருத்து கேட்காத சிஎம் உட்காந்துக்குன்னு என்ன பண்றது? இப்ப இந்த புயல்ல அடிச்சு சாப்பாடு தண்ணி இல்லாத கிடக்குறாங்க. அந்த கொரோனா பல ஆயிரம் பேர் செத்தாங்க. கவர்மெண்ட் கணக்கு தான் கொடுக்கறாங்க 4000 ரூபாய். ஆனா அந்த கொரோனாவில என்ன புழுக்கு போன அரிசி கொடுக்கறாங்க. அதை வச்சு வாழ்வாதாரம் நடத்துமா ஒரு விவசாயி? ஒரு இல்லாத கூலி நாள் செய்யறோம், அதுதான் செய்ய முடியும். சிஎம் இதுதான் திட்டமா? சிஎம் நாட்டுல நடக்கிற தேர்தல்ல நாங்க பாடம் புகட்ட போறோம். 8 வழிச்சாலையால் பாதிக்கப்பட்ட தருமபுரி மாவட்ட அனைத்து விவசாயிகளும் இருக்கிற அரசாங்கத்துக்கு நாங்க பாடம் புகட்ட போறோம். எங்களுக்கு 8 வழிச்சாலையால் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளும் இன்று 5 மாவட்ட விவசாயிகளும் காத்திருப்பு போராட்டம் நாங்க நடத்தி இருக்கிறோம். எங்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பு வரும். நீதியரசரை கை கூட்டு வணங்கி நாங்க நல்ல தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம்.